வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எங்கள் ஊரில் பாருங்கள், அப்படி இருளமாக வந்துச்சு, தூசியாக பறந்துக்கிட்டு மேகமும் கருங்கருண்டு வந்துச்சு. நாங்கள் மழை வருமோன்னு நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டு சரியான காற்று மழையுங்க. தூசி பறந்த சாம்பல் ஃபுல்லாக மழை துளி உழுவி அந்த சாம்பல் அந்த மழை தண்ணிக்கு அப்படியே அமைதியாகிட்டு காற்று சரியான காற்றா இருக்குதுங்க. மழைக்கு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில். அதனால மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கமெண்டில் கேட்குறீங்க, உங்கள் ஊரில் மட்டும் என்ன மழை பெய்யுதுன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மழையும் காற்றும் எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். நம்ம இன்னும் கடற்கரையை போய் பார்க்கல, கண்டிப்பாக கடற்கரையை காட்டுறோம் பாருங்கள். மழையும் காற்றும் சேர்ந்து வருதுங்க. நாங்கள் இதை சித்திரக்கோள்னு சொல்லுவோம். ஆனால் இப்படி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததே இல்லை. மழையும் காற்றும் சரியான காற்று மழையுங்க. அன்னைக்கு பார்த்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாம்பல் தூசி எப்படி பறந்துச்சு, நாங்கள் எப்படி இருந்தோம்னு. இப்போயும் அதேமாரி அந்த சாம்பல் தூசி வந்துச்சு. இன்றைக்கும் இந்த மழை பெய்யவும் அந்த சாம்பல் அமர்ந்துட்டு இப்போ மழை தாங்க, காற்று மழையும் தான் அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. காற்றை பாருங்க, சரியான காற்றுங்க. இந்த காற்று மட்டும் இல்லைன்னு சொன்னால் மழை பிச்சு ஒருத்தும் இன்னும். நல்லா பூமியெல்லாம் நல்லா நனைஞ்சிட்டுங்க அடித்த மழைக்கு. ஆனால் காற்று தான் அமரையே மடக்குதுங்க. அன்னைக்கு வந்தது மாதிரியே இன்னைக்கு காற்று வந்துச்சுங்க. சரியான பயமாகிட்டு. மழையை பாருங்க, அன்னைக்கு வந்த மாதிரியே தான் காற்றும் மழையும் பயங்கரமாக அடித்து ஊற்றுது. இங்கே பாருங்க, சூறாவளி காற்றுன்னு சொல்லுவோம்ல, காற்றும் மழையோடையும் வந்துக்கிட்டு இருக்குது. காற்று மழையுமா தான் இருக்கும். மரம் நிறங்கள்லாம் எப்படி ஆடு பிடிப்பாருங்க. வயல் காற்றுக்கு இருட்டிட்டு அப்படி புகையா. அதனால கடையில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி சாப்பிட்டு சரியான மழைங்க. என்னடா அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் என்ன உங்கள் ஊரில் மட்டும் மழையான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, இருந்திருந்தாப்புல நம்ம ஊரில் மழை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போல்லாம் மழைக்கு தானங்க சொல்லியிருக்காங்க, காற்று மழைக்கு. சித்திரை மாதம் ஃபுல்லாக காற்று மழைன்னு சொல்லி தாங்க சொல்லுவாங்க. பாருங்கள், சொல்லட்டி அடிக்குதுங்க. எப்படி காற்று பறக்குதுன்னு பாருங்க. பாருங்க காற்றுக்கு எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லி. கொடையவே தூக்கு, கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கிறேன் நான். நம்ம வேப்ப மரம் ஆடுற ஆட்டத்தை பாருங்க,
இதான் பேயாட்டம் ஆடுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆடுது பாருங்க. காற்றுக்கு பயங்கரமான காற்றுங்க. வீரத்தை விட்டுறக்கூடாது என்று சொல்லி படிப்பார். பிடிச்சிக்கிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, காற்றுக்கு அப்படியே கொடனா ஆடிக்கிட்டு தூக்கிதுங்க. நம்ம தரவே இல்லைன்னா பாருங்க, தண்ணி தெரியுதா உங்களுக்கே தெரியும். பாருங்க மழை நல்லா அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது. பாருங்க நம்ம ரோட்டில் உள்ள லைட் மட்டும் தெரியும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சோம், அப்படியே இருளங்கட்டி வாரத அதுக்குள்ளே மழை வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கடைக்காரையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. சரியான காற்று. நம்மளுக்கு மழை அந்த காற்றுக்கும் மழைக்கும் தூக்கிட்டு போகிறது அப்படியே தெரியுது பாருங்க, புகையா. இருட்டாக இருக்குது பாருங்க. நம்ம செல்லைட்டு மட்டும் தான் போட்டுட்டு போகிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டே தான் அப்படியே போகிறோம். நம்ம வீட்டில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, வந்து வைப்போம் காலியை. எப்படி இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நேரம் வந்துச்சு பாருங்க, காற்றும் மழையும், அது பயங்கரமாக இருந்துச்சுங்க. மின்னிக்கிட்டே கிடக்குது. அதிசயமாக இந்த வெயில் டைமில் மழை பெய்யுது. அதான் சித்திரக்கோள்னு சொல்லுவோம். பாருங்க கடற்கரையோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காற்று அப்படியே அமர்ந்து வருதுங்க. பாருங்க மழை மட்டும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேரம் பாருங்க அப்படியே மழை ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. மங்களாவே தெரியும், அந்த லைட்டு எடுத்து மட்டும்தான் தெரியுது. கடலில் பாருங்க இந்த அலை சவுண்டு மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு கேட்கும். இங்கே வரைக்கும் பாருங்க நல்லா அரிச்சு எடுத்துருச்சு. தலையில் நலையாமல் இருக்கிறதுக்கு இந்த கவுரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுவும் நினச்சிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் அதே சாந்தமாகும் போல், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும் மழை வரையும். இல்லாட்டா அதிகமான வெக்க இருக்குதுங்க. சரியான வெயிலுங்க. இன்னைக்கெல்லாம் உச்சி அப்படியே கிழிச்சது மாதிரி தாங்க இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா மழையும் காற்றுமா பேஞ்சிருக்காங்க. நாளைக்கு கொஞ்சம் தூணிங்க இருந்தாலும் இருக்கும். அன்னைக்கு அடித்த காற்றுக்கும் இதுக்கும் போட்டுகள்லாம் விலங்க போய் கிடந்துச்சு. ஆனால் இப்போ அடிக்கிற காற்று வந்து விலங்க போகலை. ஏன்டா 2 நங்காரம் வச்சு தள்ளிடுவாங்க. அதனால போட்டு எல்லாம் பக்கத்துலேயே கிடக்கு பாருங்க. மழைக்காண்டி உங்களுக்கு தெரியலை. இன்னைக்கு மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு உள்ள வீடியோவை எடுத்து போடுவோங்க. அன்னன்னைக்கு உள்ள வீடியோ தான் போடுவோம். சாப்பிட்டாலும் சரி, நாங்கள் கஞ்சி குடித்தாலும் சரி, அன்னன்னைக்கு உள்ள வீடியோ தான் வருங்க. பழைய வீடியோவை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோங்க. பழைய வீடியோவை மறுபடியும் திரும்ப நம்ம போட மாட்டோம். எப்போவுமே புதுசாக தான் எடுத்து அப்பப்போக்கு நாங்கள் என்னது சமைக்கிறோமோ, வீட்டில் என்னது கிடைக்கிறோ அதை சமைச்சு அதை தான் எடுப்பேன். அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் வீடியோ எடுக்கலைன்னா அன்னைக்கு வீடியோ போட மாட்டாங்க. மறுநாள் எடுக்கிற வீடியோவை அப்படியே போட்டு விட்ருவோங்க. அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் 1 நாள் 2 நாள் எடுக்கிற வீடியோவெல்லாம் போட்டு விட மாட்டோங்க. எப்படி கிடைக்கணும் பார்த்தீங்களா மலைக்கு.
பாருங்க இப்போ மழை அப்படியே அன்னைக்கு அடித்த காற்றுக்கு வந்து தகரங்கப்பில் ஆட்டுக்குச்சலே சரிஞ்சு போய் கிடந்துச்சுங்க. நாங்கள் சரி பண்ணி வச்சுருந்தோம். இன்னைக்கு பாருங்கள் காற்று மழைக்கு அந்த தகரம் ஊற்றிருச்சு, கம்புகளும் சரிஞ்சது மாதிரி நிற்கிது. எங்கள் ஊரில் புயல் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி நாங்கள் வளர்க்குற பொருள்களையோ எங்கள் பிள்ளைகளையோ தான் காப்பாற்றணும்னு தோணுமே ஒழிச்சு மற்றது வீட்டில் உடை எடுக்கணும் பொருள் எடுக்கணும் எதுவுமே எங்களுக்கு தோணாது. பிள்ளைகளை சேஃபாக காப்பாற்றணும், வளர்க்குற பொருள்களையும் பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு தாங்க நினைப்போம். காற்றடித்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அந்த ஒரு பயத்திலேயே தான் இருப்போம். நைட்டில் மழை வரையும் மதினி மழையில் நலையிறீங்கன்னு யாரும் நினச்சிக்கிறாதீங்க. நான் வேலை பார்க்குற நேரம் மழை வந்துருச்சு, அதனால் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வேலையில் பார்ப்பேன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மழை திடீர்னு காற்று மழையுமா வந்துச்சு. எங்களால் என்ன செய்ய முடியும், சாப்பாடு டயம் வேறு, அப்போ சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து வைக்கணும். அதோட மழை வந்துருச்சு. மழையில் நனையாமல் தலை நனையாமல் கவரை போட்டுக்கிட்டேன். உடம்பு மட்டும்தான் நனையும், மற்றபடி எதுவுமே நினச்சிக்கிறாதீங்க மழையில் நனைகிறோம் அப்படின்லாம். மழை பெய்யுது, சரியான காற்று மழையுமா வந்துச்சு. இந்த பாருங்க காற்று கூட இன்னும் இப்போ தான் அப்படியே காற்று கிடக்குது, மழையும் ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. உச்சி மேகம் கருங்கருண்டு இருக்குது. எங்களை அக்கறையோட கமெண்டில் மதினி மழையில் நனையாமல் பத்திரமாக இருங்க, பந்துசாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு எல்லாருமே நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம். நான் மழையில் நனைகிறேன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே எனக்கு நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்க. நான் நல்ல விதமாக மழையில் நனையலை, அதனால தான் தலையில் கவுர் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாருங்க மழை வெடிக்கலை, மழை ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. சரியான மழைங்க பேஞ்சிக்கிட்டு இருக்குது. வெப்பத்திலையாச்சும் கொஞ்சம் குறையுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அந்த வெக்கவே இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இல்லட்டா வெயில் சரியான வெயிலுங்க. மதிய நேரம்லாம் எதுலடா போய் உட்காரலாம்னு நினைப்போம். எங்கள் வீட்டில் சின்ன வேம்பு இருக்குது, அந்த வேப்ப மரத்தில் தான் அமர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் அந்த எல்வாட்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம். வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது, அப்படி ஒரு வெக்க, அப்படி ஒரு நல்லா இருக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு. பாருங்க ரோட்டோரமாக துறைமுகத்துக்குள்ள உள்ள லைட்டுகள்லாம் எப்படி தெரியுது பாருங்க மழைக்கு. ஆனால் மழை ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்க இப்போ தான் காற்று கொஞ்சம் அமர்ந்து வருது, ஆனால் மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சுற்றி வர மழை மேகம் மூசாந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விடிய இன்றைக்கி மழை கண்டிப்பாக வரும். உங்கள் ஊர்களில் எப்படி மழை தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க நைட்டில். இப்போ தான் நல்லா அப்படி ஏசி காற்று மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குது மழை பெஞ்ச உடனேயே. இல்லட்டா வெப்பந்தாங்க, ஒரே வெப்பமாக தான் இருக்குது. அப்படி ஒரு அவிச்சலாக இருக்கும், காற்றே இருக்காது. கொஞ்ச நேரம் காற்றடிக்கும் அமர்ந்துடும். இப்போ அப்படியே கொஞ்சம் காற்று அமர்ந்து ஆவிக்கிட்டு, ஆனால் மழை மட்டும் பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. மறக்காமல் உங்கள் ஊர்களில் மலைகள் எப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்க இடியும் மின்னலுமாக கிடக்குது எங்கள் ஊரில் நைட்டு நேரத்துக்கு.